ஊழியத்தின் குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்கு வந்திருக்கிறவர்கள் யாவரையும் மீண்டும் ஒருமுறை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. செப்டம்பர் மாதம் எங்கள் லைஃப்ல ஒரு சிறப்பான மாதம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பார்வையில் அழகாய் நேர்த்தியாய் இருந்தாலும், ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நேர்த்தியாய் அழகாய் நம்ம நடத்தினாலும், விசேஷமாய் எங்களுடைய பர்சனலா செப்டம்பர் மாதம் எங்களுக்கு ஒரு விசேஷமான மாதம். அந்த செப்டம்பர் மாதம் வாக்குத்தத்த வார்த்தைக்காக நாங்களும் ஆவலாய் தேவ சமூகத்தில் அமர்வது உண்டு. ஏன் செப்டம்பர் மாதம் எங்களுக்கு சிறப்பு என்பதை இந்த செய்தி வேளையிலே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாய் நாங்கள் ஆர்வமாய் காத்திருந்த அந்த வார்த்தை, நமக்காக கர்த்தர் பேசின வார்த்தை என்ன? எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகம புஸ்தகம் 34 அதிகாரம் 10 யாத்ராகமம் 34:10 இப்படியாய் சொல்லுகிறது, உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு குடும்பத்தாரே, அன்பு சிறு பிள்ளைகளே, அன்பு பெரியோரே, அன்பு நடு வர்க்கத்தாரே, கர்த்தர் உங்களை பார்த்து இந்த மாதம் உரைக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், உன்னோடு கூட இருந்துதான் நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அப்படியே கரங்களை தட்டி இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையினுடைய வல்லமை நாங்கள் பேச பேச கட்டவிழ்க்கப்படுவதாக. இந்த நிமிஷம் தொடங்கி என் பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த வார்த்தையினுடைய கிரியை செயல்பட ஆரம்பிக்கட்டும். ஆமென். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆவியானவர் இதை எழுதி கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் இந்த முழு வசனத்தையும் எங்களோடு கூட வாசிக்கும்படியாய் எங்களை ஏவிக்கொண்டே இருந்தார். அந்த முழு வசனம் வாசிப்போம். யாத்ராகமம் 34:10 என்ன சொல்லுகிறது? அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். அப்புறம் உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2010 பிப்ரவரி மாதம் நானும் சகோதரியுமாய் ஒரு ஃபேமிலி கேம்புக்கு பேச அழைக்கப்பட்டிருந்தோம். 2010 அது வெளியூர் தேசம். நானும் என் மனைவியின் காலை பொழுதில் அந்த பட்டணத்தை கடந்து போய்விட்டோம். ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஒரு பிப்ரவரி மாதம் அது பேச ஆரம்பித்தார். நீ, உன் மனைவி, உன் மகன் மூவருமாய் நான் காமிக்கிற தேசத்துக்கு கடந்து செல் என்ற ஒரு சத்தம். அந்த வார்த்தை எங்களால் எடுத்து போட முடியவில்லை. ஆண்டவரே, ஊழியத்தின் பாதையில் அப்பொழுதுதான் எங்களை அழைக்க ஆரம்பித்தீர். முழு நேர பணியும் கூட அப்போ கிடையாது. நாங்கள் பிஸ்னஸ் செய்து கொண்டே ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம். அருகில் உள்ள தேசங்களுக்கு கடந்து சென்று தேவனுடைய சத்தியத்தை பிரசங்கித்து கொண்டிருந்தோம். சுவிசேஷ கூடுகையில் பேசி கொண்டிருந்தோம். திடீரென்று ஒரு சத்தம் எழும்பியது, மகனே, மகளே, புறப்படு, புறப்படு. எங்கள் இருதயம் அசைக்கப்பட்டது. அந்த நாளுக்குரிய கூடுகையை நாங்கள் நேர்த்தியாய் செயல்படுத்தினாலும் எங்கள் இருதயத்துக்குள்ளாய் மிக ஒரு பாரம். இந்த பாரமாகப்பட்டது கொஞ்ச நாள்ல ஆண்டவர் இந்திய தேசத்தை, தமிழ்நாட்டில் தாம்பரத்தை காட்டி எங்களோடு பேச ஆரம்பித்தார். நீ கடந்து போ, கடந்து போ என்று சொல்லி. பிப்ரவரி மாதம், மார்ச், ஏப்ரல் மாதத்தில் மிகவும் குழப்பத்தோடு கூட நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஏப்ரல் 30 கண்ணீரோடு ஜபித்து கொண்டிருந்த பொழுதுதான் பரலோகத்தின் தெய்வம் இந்த வார்த்தையை அந்த நாளில் எங்களோடு பேசி, நீ புறப்பட்டு போ,
நான் உன் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொன்னார். ஆமென். அதனால தான் சொல்றேன், இந்த வார்த்தை ஒரு சிறப்பான வார்த்தை எங்க லைஃப்ல. ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த 2010 வார்த்தைய முதல் குடும்ப ஆசீர்வாத கூடுகை 2012 வருஷம் ஜனவரி மாதம் ஒரு 17-18 நபரோடு கூட நாங்கள் துரைசாமி நகர் நம்பர் 3 துரைசாமி நகர் எங்களுடைய இல்லத்துக்குள்ளாக ஆரம்பிச்சோம். அப்ப நாங்க பிரசங்கம் செய்த முதல் வார்த்தையும் இந்த வார்த்தை தான். ஆமென். 2018 வருஷம் இந்த வார்த்தையை கர்த்தர் எங்களோடு பேச ஆரம்பித்தார். அதன் பிறகு அதையும் ஒரு கூடுகையில் நாங்கள் பிரசங்கம் செய்தோம். அதன் பிறகு 2025 வருஷம் இந்த மாதத்தில் மீண்டும் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் எப்பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை பேசுகிறாரோ அவர் அதி சீக்கிரமாய் அடுத்த பரிமாணத்துக்குள்ளாய் எங்களையும் ஊழியத்தையும் நடத்தியதை நாங்கள் உணர்ந்து கொண்டே இருந்தோம். மிகப்பெரிய அசைவை இந்த வார்த்தை எங்களுடைய ஜீவியத்திலும் இந்த ஊழியத்திலும் கொண்டு வந்தது நீங்கள் அறிந்த காரியம். 2012 வருஷம் மிக எளிமையாய் சென்னையில் தாம்பரத்தில் ஒரு சின்ன இல்லத்தில் ஆரம்பிச்ச கூடுகை தான். அதில் அநேகரை கர்த்தர் தொட்டு ரட்சித்து ஞானஸ்தானம் வாங்கி அவர்கள் நிமித்தம் உருவானதுதான் 2014 வருஷம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி திருச்சபை உருவானது. 11 ஆண்டுகளை நாளை தினம் நாங்கள் நிறைவு செய்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் எங்களோடு கர்த்தர் பண்ண உடன்படிக்கை. இது மனுஷனுடைய உடன்படிக்கை அல்ல. அவர் சொன்னார் செய்வார், அவர் உரைத்தார் நிகழ்த்துவார். 11 ஆண்டுகள் இந்த ஜெயம் ஊழியம் பார்த்தீங்கன்னா அநேகர் சொன்னாங்க, இவங்க போய் இந்திய தேசத்துல என்ன செஞ்சிருவாங்க, வேற யாரும் இல்லை. எங்க பெத்தவங்க சொன்னாங்க, உடன் இருந்தவங்க, ஏன்னா அவங்களுக்கு பிராக்டிக்கலா அவர்கள் பேசியது நான் கரெக்டா. ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை குறிச்சு ஒரு திட்டத்தை அவர் பிளான் பண்ணிட்டார்னா நீ விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிளான் அவர் நிறைவேற்றாம இருக்கவே மாட்டார். எங்க இருவரை குறித்து அவர் போட்ட திட்டம் பெருசு. அங்கு மோகன் சிலாசரஸ் செய்யாததா இந்தியாவில் நீங்கள் இருவரும் சாதிக்க போகிறீர்கள். பால்தநகரன் ஐயா செய்யாததாய் நீங்கள் சாதிக்க போகிறீர்கள். ஃபாதர் பெக்மன் செய்யாததாய் நீங்கள் சாதிக்க போகிறீர்கள். எங்களுக்கு அவர்கள் தெரியும், ஆனால் அவர்களை நடத்தியவரையும் எங்களுக்கு தெரியும். அவர் எங்களை அழைத்தார் என்றால் நடத்துவார். எளிமையான ஊழியம் இன்று தமிழ்நாட்டில் அநேக மாவட்டங்களை சுதந்திரித்திருக்கிறது. அடுத்த வாரம் நாங்கள் போவோம். எப்போ ஏர்போர்ட்ல இறங்குறோமோ அந்த நிமிஷத்திலிருந்து எங்களை நேசித்து தாங்க உரைத்த வாக்கு தத்தத்தின்படி அநேக வாக்கு தத்த பிள்ளைகளை பட்டணங்கள் தோறும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எங்க போனாலும் தேவ மகிமை, தேவ கிருபை. இதற்கெல்லாம் காரணம் இந்த வார்த்தை. எப்பெல்லாம் இந்த வார்த்தை வருதோ எங்க ஊழியத்தின் பாதையில பல பரிமாணங்களை அதிசீக்கிரமாய் காண ஆரம்பிப்போம். 2010 பண்ண பிரசங்கம் வேறு. ஏன்னா நம்ம பிரசங்கமே தீர்க்க தரிசன பிரசங்கம் தான். 2010 பண்ண பிரசங்கம் வேறு, 18 பண்ண பிரசங்கம் வேறு, 25 பண்ண போற பிரசங்கம் வேறு. ஏன்னா இன்னும் மேலான காரியத்தை பார்க்க போறோம். உன்னோடு கூட இருந்து நான் செய்திடும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். Thank you Jesus. உன்னோடு கூட இருந்து நான் செய்திடும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். பயப்படாதே என் மகனே, பயப்படாதே என் மகளே,
உன்னை சூழ்ந்தாலும் போராட்டங்கள் உன்னை சுற்றிலும் தினம்தோறும் பெருகினாலும் உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் இன்று வந்தாலும் ஏழு வழியாய் ஓடிப் போவார்கள். உன் கண்களாலே நீ அதை காண்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் வாய்க்காதே போகச் செய்வாய். உன்னோடு கூட இருந்து நான் செய்திடும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். நம்மோடு கூட இருந்து நம் கர்த்தர் செய்திடும் சொல்வோமா காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். One more time. நம்மோடு கூட இருந்து நம் கர்த்தர் செய்திடும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். நம்மோடு கூட இருந்து கர்த்தர் செய்திடும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். ஆமென் ஆமென். யாரெல்லாம் நம்புறீங்களோ கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கல்ல. இந்த வார்த்தை எப்பொழுதெல்லாம் வருகிறதோ நாங்க ரொம்ப ஆர்வமா எக்ஸைட்டட் மாறிடுவோம். ஆமென். ரொம்ப எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இனி வரும் நாட்கள் இந்த ஊழியத்தை எப்படி நடத்த போறாருன்னு. ஆமென். இது வெறும் சார்ல்ஸுக்கும் கிளாடிஸ்க்கும் இல்ல, இந்த ஊழியத்தில் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் பயங்கரமான காரியத்தை நிறைவேற்றி வருகிறார், நிறைவேற்ற போகிறார். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன். ஆமென். இன்னைக்கு இந்த உடன்படிக்கையோட மீனிங்கே தெரியாம நம்ம லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் இதெல்லாம் நினைக்கிறாங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் நினைச்சுக்கிறாங்க. இல்லப்பா, இது ஒரு கவனன்ட்னே தெரிய மாட்டேங்குது. கரெக்ட். ஒரு கான்ட்ராக்ட். என்ன கான்ட்ராக்ட்? என்னது? ஒரு வீடு கட்ட போறோம். வீடு கட்டும் பொழுது கையில அமௌண்ட் வச்சிருப்போம். இவங்க பில்டர் நேரா வரேன், பில்டர்ட்ட வந்து சொல்றேன் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம், நான் காசை கொடுத்துறேன், நீங்க கட்டி கொடுத்துருங்க, ஒரு கான்ட்ராக்ட் போடுங்க. அதுல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க. அதுல நானும் கொடுக்கணும், நீங்களும் அதுல கட்டி கொடுக்கணும். இருவருடைய செயல்பாடும் அங்க இருக்கும். அதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். சில வேளைகள்ல நான் காசு கொடுக்காமல் போனாலோ இவர்கள் கட்டாம போனாலோ அந்த கான்ட்ராக்டை பிரேக் பண்ண முடியும். அதோடு கூட இல்லாம அது நிமித்தம் சில விளைவுகள், நான் அவங்க மேல கோவப்படலாம், விளைவுகள் உண்டாகலாம். இதான் கான்ட்ராக்ட். இன்னைக்கு அநேகர் இப்ப ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறது தம்பிக்குள்ள ஒரு கான்ட்ராக்டான ஃபீலிங் வரலாம். திஸ் இஸ் நாட் கான்ட்ராக்ட், இது ஒரு கவனன்ட். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கை என்ன தெரியுமா? இந்த நபர் மீது சில வாக்குறுதிகளை கொடுக்க பிரியப்படும் பொழுது, ஒரு நபரிடம் வாக்குறுதிகளை கொடுக்க பிரியப்பட்டு அந்த வாக்குறுதியை உறுதியாய் செய்வேன்னு சொல்றதுதான் ஒரு உடன்படிக்கை. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா, ஒரு திருமணத்துல ஒரு புருஷனானவன் மனைவியானவள் அந்த மனைவியை பார்த்து சொல்றான், இனி நான் உனக்கு புருஷனாய் இருப்பேன். அப்ப என்ன அர்த்தம்? உரைத்த வார்த்தையில நான் இவளோடு கூட புருஷனாய் வாழ ஒவ்வொரு நாளும் நான் கொடுத்த வாக்கின்படி செயல்பட ஆரம்பிக்கணும். நான் ஒரு பிரதர் திருமணனுடைய அந்த கவனன்ட்ல என்ன மாறுறேன்? புருஷனாய் மாறி வாழ உன் கூட ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற நடப்பதை போல இது தான் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் வாக்குறுதி, கவனன்ட், உடன்படிக்கை. இன்னைக்கு பரலோகத்தின் தெய்வம் உன் கூட கான்ட்ராக்ட் போட வரல, ஒரு உடன்படிக்கை பண்ண ஸ்ரீகாந்த் அண்ணனை பார்த்து வந்திருக்கிறார். என்ன உடன்படிக்கை?
ஆண்டவர் சொல்றாரு, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். இது ஆண்டவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் அவருடைய பொறுப்பு, கடமை. ஆமென். இன்னைக்கு வாக்குறுதி கொடுக்கிறாரு. அந்த வாக்குறுதி என்னவா? உன் ஜனங்கள் மத்தியில யாரா அந்த ஜனம்? உன்னை குத்துனவன், உன்னை மறந்தவன், உனக்கு துரோகம் பண்ணவன், நீ எப்படா விழுவன் காத்திருக்கான்ல, அவன் முன்னாடி தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜனங்களுக்கு முன்பாக நான் அதிசயத்தை செய்ய போறேன். அதற்கு நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், நீ அமைதியாயிரு, நான் உனக்கு அதிசயம் செய்ய போகிறேன். ரெண்டாவது என்ன கவனம் கொடுக்கிறாரு? அத உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் நிச்சயமா பார்ப்பாங்க. அல்லேலூயா. யார் மத்தியில செய்வாரு? அந்த செய்யறத உன்னை குத்துனவன், வேதனைப்படுத்தினவன், கவலைக்குள் தள்ளினவன், நீ எப்படி வாழ்ந்துருவ, நீ எப்படி உயர்ந்துருவ, நீ எப்படி ஊழியம் செஞ்சிருவ, நாங்களும் பார்க்கிறோம் அப்படின்னு டைலாக் பேசினால அவன் கண்கள் பார்க்கும். ஆமென். ஏன்னா அடுத்த வார்த்தை சொல்லுது, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆங்கிலத்துல பயங்கரமா இருக்குன்னு ஆங்கிலத்துல சொல்லுது. என்னமா? ஆசம். சொல்ல. ஆசம். 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 என்ன செய்ய போறாரா? இன்னைக்கு உங்க லைஃபை ஆசமா மாத்த போறாரா? ஆமென். ஆமென். இனிமே சலோமியை பார்த்து எல்லாரும் ஆசம் தான் கொண்டு போறாங்க. ஏன்னா உன் வாழ்க்கையில உன் ஜனங்கள் மத்தியில கர்த்தர் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆசமான காரியத்தை உங்க லைஃப்ல கர்த்தர் செய்ய போகிறார். என்ன சொல்லணும்னா, நம்மலாம் திடீர்னு ஒரு டெல்லி டூர் போறோம். அங்க போன ஒரு அழகான ஆக்ரால ஒரு பில்டிங் இருக்கு. என்ன பில்டிங் அது? தாஜ்மஹால். நிறைய விஷயம் தாஜ்மஹால் கேள்விப்பட்டிருக்கிறோம். போய் பார்க்கும் பொழுதுதான் அது தனித்துவத்தை பார்ப்போம். இன்னைக்கு அதை பார்த்தோன்னு என்ன சொல்லுவோம்? நம்ம ஆசமா இருக்குல்ல. இன்னைக்கு நிறைய பேர் வாலிப ஜெஃப்ரில யாரை பார்த்தா என்ன சொல்லுவான்னு தெரியாது. ஜெஃப்ரி இருக்கிறியா? அதான் உனக்காக தான் சொல்றேன். அதெல்லாம் ஆசம் இல்ல. கர்த்தர் உன்னையே ஆசமா மாத்த விரும்புகிறார். சத்தமா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன்னை பார்த்து ஆண்டவர் ஆசமா வாழ்க்கையை மாத்ததா இந்த இரவு உன்னை கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். அவர் இன்னைக்கு உனக்கு ஒரு உடன்படிக்கையை பண்ணிருக்கிறார். அந்த உடன்படிக்கை நிறைவேற்றும் காலங்களுக்குள்ளாய் நீனும் நானும் நடந்து செல்ல போகிறோம். யாரெல்லாம் நம்புறீங்களோ கையை உயர்த்தி ஒரு ஆமென் சத்தமாக. அல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டவர் மோசேட்ட பேசும்போது யாத்ராக் 34:10 பாத்தீங்கன்னா அதுல சொல்றாரு, பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்கள் போட்டிருக்க. உங்க பைபிள்ல பாருங்க, பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்கள். அப்ப அதிசயங்கள் என்று சொல்லும்போது ஆங்கிலத்துல சொல்றாங்க மார்வல்ஸ். மார்வல்ஸ். மார்வல்ஸ் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த ஜெனரேஷனுக்கு மேபி தெரியாம இருக்கலாம். நாங்கெல்லாம் வளர்ந்து வரும்போது நிறைய காமிக்ஸ் படிச்சிருக்கோம். காமிக் புக் வரும். ஸ்பைடர்மேன், மார்வல். அந்த காமிக்கோட பிராண்ட் பேரே வந்து மார்வல் காமிக்ஸ். அப்ப மார்வல்ஸ் யார் ஏன் வச்சாங்க? சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன், நிறைய மேன் இருப்பாங்க. எஸ், ஹீ மேன். ஆமா, அதெல்லாம் என் கூட இருக்கிறீங்களா? அப்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னோன்னே எல்லாருக்கும் சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படியே எங்கேயோ போகுது. ரைட்? நம்ம பார்த்த கார்ட்டூன்லாம் என்னவா இந்த மார்வல்ஸ் காமிக்ஸ்ல என்ன அவங்களாம் இருக்கிறவங்களாம் எல்லாம் பயங்கர சூப்பர் ஹீரோஸ். அப்போ அவங்களாம் ரொம்ப ஆசமாக இருப்பாங்க. இப்படி தான் அந்த வார்த்தையே பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்தாங்க? மார்வல் காமிக்ஸ். இட்ஸ் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். நம்முடைய ஆண்டவர் தான் இந்த பூமி எங்கும் யாரும் செய்ய முடியாத அதிசயங்களை அவர் செய்வேன் என்று மோசேட்ட சொல்கிறார். ஆனால் ஏன் தெரியுமா சொல்கிறார் மோசேட்ட? நான் இப்படிலாம் செய்ய போகிறேன்னு மோசேட்ட சொல்கிறாரு. மோசே, உன் கூட இருந்துனா எகிப்து தேசத்தில் 10 வாதைகளை உன் கூட இருந்து செஞ்சேன். ரைட்டா? என்னென்ன வாதைகள்? தவளைகளை கொண்டு வந்தேன், வண்டுகள் வந்துச்சு, பேன்கள் வந்துச்சு, வெட்டுக்கிளி வந்துச்சு, 3 நாள் இருளாக இருந்துச்சு, தண்ணீர் ரத்தமாக இருந்துச்சு. அப்படியே சொல்லி கொண்டே போகலாம். மோசே, நான் அந்த 10 வாதெல்லாம் செஞ்சேன் மோசே, அதெல்லாம் வெறும் சாம்பிள் தான். என்னவா சாம்பிள்னா? என்ன ஒரு மாதிரி. அப்ப சிம்பிளா சொன்னா, நம்ம எங்கேயாவது ஒரு பேக்கரிக்கு போனா அப்படி சொன்னாதான் புரியும். ஒரு பேக்கரிக்கு போனா என்ன சொல்லுவோம்? உடனே 1/4 கிலோ இது தாங்கன்னு சொல்லவே மாட்டோமே.
ஆசையா இருக்கும் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றதுக்கு. வாங்குற மாதிரி சொல்லுவான், இதெல்லாம் கொஞ்சம் சாம்பிள் கொடுங்க, அல்வால ஒரு சாம்பிள் கொடுங்க, மைசூர் பாக்குல ஒரு சாம்பிள் கொடுங்க. கரெக்டா? அததான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த 10 வாதைகளும் மோசே உன் கூட இருந்து நான் செஞ்சேன்ல, அது வெறும் சாம்பிள் தான். ஹல்லேலூயா. நீங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்து நடந்து வந்தீங்களே, அதுவும் வெறும் சாம்பிள் தான். ஆமென். காலையில பாத்தீங்கன்னா காடைகள் மன்னா வந்துச்சே, கண்மலையில இருந்து பேசும்பொழுது தண்ணீர் வந்துச்சே. யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் வெறும் சாம்பிள் தான். மாறா எப்படி மதுரமா மாறுச்சோ, அதெல்லாம் வெறும் என்னவா? சாம்பிள் தான். சாம்பிள் தான். தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கார், வனாந்திரத்துல உங்களை நடத்தி வந்தது எல்லாமே மோசே, இட் இஸ் ஜஸ்ட் a சாம்பிள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த சாம்பிளை நான் எப்படி வச்சிருந்தேன்னா, அவங்களுடைய மறக்கப்பட்ட கதையை திருத்தி எழுதும்படிதான் அந்த கதை எழுதுற சம்பவம் தான் அந்த சாம்பிள். நமக்கும் போன மாசம் சாம்பிள் நடந்து முடிஞ்சிட்டு, இனிமே தான் மெயின் பிக்சரே ஆரம்பிச்சிட்டு. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் செஞ்சது இது வரைக்கும் தான், இனிமே தான் என்னுடைய உடன்படிக்கையை நான் நிறைவேற்ற போகிறேன். என்னவா அதை செய்ய போறேன்னா, நிலையான இடத்தை சுகந்தரிக்க, அதில் சேர்ந்து காலெடுத்து வைக்க, அங்க தங்கி சுகமாய் வாழ நான் கிருபையை கொடுக்க போகிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இது நாள் வரல. ஏன் போன மாதம் கூட ஆண்டவர் பேசினாரு, பயப்படாத, ஓ வேண்டுதல் கேட்கப்பட்டது. சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொன்னாரு, உன் ஸ்டோரியை நான் ரீரைட் செய்ய போகிறேன். இது நாள் வரையிலும் கர்த்தர் செய்தது எல்லாமே சாம்பிளா. ஆனா இந்த வார்த்தை வந்த பிறகு மோசேவின் வாழ்க்கையில கர்த்தர் நிலையானதை எப்படி செயல்படுத்தினாரோ அதே வார்த்தை இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு. இது நாள் வரலும் நீ அநேக சாட்சிகளை கொடுத்திருக்கலாம், உன் வாழ்க்கையில கர்த்தருடைய நன்மைகளை நீ அனுபவிச்சிருக்கலாம் லாவணியா. ஆனா இனிமே தான் நீ மெயின் பிக்சரே பார்க்க போற. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நிலையான ஸ்தலத்துக்குள்ள நீ கால் எடுத்து வைக்க போற. அங்க இருக்கிற எதிரிகளை, அங்க இருக்கிற ஜாதிகளை நான் உனக்காக துரத்துவேன். அல்லேலூயா. உன் கையில அந்த ஸ்தலத்தை நான் கொடுக்க போறேன். நீ காத்திருக்கிற அந்த நிலையான காரியத்தை நீ பெற்றுக்கொள்ளதான் இந்த வாக்கை மோசேக்கு அருளியவர் இன்று நமக்கும் அருளி இருக்கிறார். யாரெல்லாம் நம்புறீங்களோ கரங்களை உயர்த்தி, இன்னும் கரங்களை தட்டி தேவ நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த சாம்பிள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, ஜெயம் ஊழியத்தில 15 வருஷம் நாங்க கடந்து வந்த ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான். ஹalleluya. 1-2 கடந்து வந்தோம். 2010 செப்டம்பர் 14 இந்த ஊழியத்தை செய்யும்படியா இந்தியாக்குள்ள கடந்து வந்தோம். 15 வருடங்கள் எங்க வாழ்க்கையில் கடந்து போன பாதைகள் அநேகம். அநேக நெருக்கம் இருந்தாலும் அநேக விசாலமான அற்புதமான காரியங்களை கர்த்தர் காண செய்தார். நான் அப்படியே எழுதி வைத்துக் கொண்டே இருந்தேன் எங்களுடைய வாழ்க்கையில செய்த காரியத்தெல்லாம். அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 15 வருஷம் நான் சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க. நீ கர்த்தர் அறிந்து கொண்ட நாள் முதல் கொண்டு எத்தனை வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். சோதித்து பார், யோசித்து பார். இரண்டாவதா எங்களை பலப்படுத்தி எங்களை தைரியப்படுத்தினார். நாங்கள் உடைந்திருந்த பொழுதெல்லாம், நொறுங்கி இருந்த பொழுதெல்லாம், கைவிடப்பட்ட சூழ்நிலையெல்லாம் உன் வாழ்க்கையை யோசிச்சு பார். எத்தனை உடைவுகள் செந்தீர், எத்தனை கைவிடப்படுதல், ஆனா உன்னை பலப்படுத்தினார்ல. சிந்திச்சு பார். அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு சாம்பிள். கடினமான சூழ்நிலைகள், அதெல்லாம் சாம்பிள். நம்ம கடந்து போனது கரடுமுரடான சூழ்நிலைகள், சில பாதைகள் ஏற்றம் இறக்கம், ஆனாலும் அவர் ஏந்திட்டார். யோசிச்சு பாருங்க, நீ எத்தனை சாட்சி கொடுத்திருக்கிற, ஆண்டவர் தாங்கினாருங்க. அது கூட ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் உனக்கு செஞ்சது சாம்பிள். வந்திருக்கிற பிள்ளைங்கள்ட்ட சொல்லு, அதெல்லாம் ஒரு சாம்பிள் தான், அது ஒரு மாதிரி தான். நாலாவது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர் மாத்திரம்தான் மறவாதவரா உன் கூட இருக்கிறார். எத்தனையோ பேர் சொல்லுவான், ஐயா உன்னை விட்டு நான் போக மாட்டேன், உன்னை மறக்க மாட்டேன் சொல்றானா அடுத்த ஒரு வாரத்துல காணா போயிடுவான். ஏன்னா அதான் மனுஷன்.
ஆமென். ஆனா ஆண்டவர் வாக்குரைத்தார்ல, ஆமென். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, ஆமென். அவர் உன்னை விட்டு போகவே மாட்டார். ஆமென். அவர் மறக்கவே மாட்டார். அத உன்னை சொல்லிட்டு கைவிடவே அத மாட்டார். சொல்லிட்டே சொன்னாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், ஹல்லேலூயா. என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குறேன்னு சொல்லிட்டு இருந்தார். முக்கியமா ஒரு வார்த்தை சொன்னார், மறக்கவே முடியாது, நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளை உற்சாகப்படுத்தினாரு. தேவைகளை அற்புதமா சந்தித்தார். இந்த ஊர்ல வந்த பிறகு ஆண்டவர் சொன்னாரு, நீ துணி எடுத்துட்டு போகிறாரு, மணி எடுத்துட்டு வரல சொல்ல. ஒன்லி துணி. நிறைய பேர் சொல்லுவாங்க, துணி மணிலாம் பேக் பண்ணிட்டு போனேன், நாங்க வெறும் துணியும் மணி எடுத்துட்டு வரல. ஆனா ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அதிசயமாய் நான் நடத்துவேன். ஆமென். நாங்க ப்ராடக்ட் வேணா ஃபாரினா இருக்கலாம், ஆனா பக்கா லோக்கல். ஹல்லேலூயா. இப்ப 15 வருஷத்துல ஆண்டவர் மாத்திட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சென்னையில இல்ல, தமிழ்நாட்டுல எங்க பெஸ்ட் தோசை கிடைக்கும் எங்களுக்கு தான் தெரியும். ஆமென். உங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அடிச்சு சொல்லுவேன், என்னம்மா கோயம்புத்தூர்ல எங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரியும். இது பெஸ்ட் இட்லி, எங்க கரியான மட்டன் பிரியாணி கிடைக்கும், எங்க சிக்கன் பிரியாணி கிடைக்கும், எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏன்னா பக்கா லோக்கலா மாத்திட்டாரு. ஏன்னா அவருடைய அற்புதம் அதிசயம் அவ்வளவாய் நிரப்பி இருக்கிறது. அல்லேலூயா. ரெண்டு பேரும் அடுத்ததா ரெண்டு பேரும் நல்ல கால் நல்லா நடந்து போயிருக்கிறோம். நிறைய அந்த கேம்ப் ரோட்ல எல்லாம் நிறைய நடந்து நின்னு ஜெபம் பண்ணிருக்கோம். ஆமா. ஆண்டவர் பார்த்தாரு, பைக் கொடுத்தாரு. 2012 ஒரு பைக்கை கொடுத்தாரு. யோசிச்சு பாரு, உன் வண்டியில உன் வாழ்க்கையில எவ்வளவு காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருக்காரு. கிஃப்டா ஒரு வெஞ்சர் வேனை கொடுத்தாரு. அதுல தான் இப்பயும் கிட்ஸ் டைம் பிள்ளைங்க வராங்க. அல்லேலூயா. அத தொடர்ந்து பாத்தீங்கன்னா டிவி ஒரு காரை கொடுத்தாரு. இப்ப நல்ல சோசா இனோவா காரை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் சாம்பிள் தான். இது ஒரு சாம்பிள் தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தை சென்னையில் ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். நீங்க பல மாவட்டங்களுக்குள்ள கடந்து போக கர்த்தர் கிருபை செய்திருக்காரு. அதுவும் ஆண்டவர் சாம்பிள் தான் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துல தான் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நம்ம சபையே ஆரம்பிச்சோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுவும் இன்னைக்கு 2 கிளையா இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் சொல்ற அது ஒரு சாம்பிள் தான். அது கிளையாக இருக்கட்டும், நம்ம முத மேல மாடியில போட்ட ஷெட்டா இருக்கட்டும், பழைய இடத்துல இப்ப 2019 நம்ம இருக்கிற இப்ப இடமா இருக்கட்டும், எல்லாத்தையும் கட்டி எழுப்புறதுக்கு ஆண்டவர் ஒரு டேட் கொடுத்தாரு. 52 நாட்கள் தான். 52 எல்லாத்தையும் 52 நாட்கள்ல கட்டி முடிக்க தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அநேக ட்ரூ லவ் ஃபங்க்ஷன், கிட்ஸ் கேம்ப், கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்துற எல்லா ஸ்பெஷல் மீட்டிங்லயும் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கர்த்தர் கொடுத்து நிரப்பினார். ஆமென். ஆமென். யோசிச்சு பாருங்க, ஜெயம் ஊழியம் 2012 இது நாள் வரலும் நடத்திய மீட்டிங்ல ஏதாவது ஒரு மீட்டிங் ஃபெயிலியர்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆமென். 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 டேய் சொல்லுங்களடா பிராங்க். ராஜன் சொல்றா, டேய் கைய கூட தட்ட மாட்டீங்க. கைய தட்டுங்களேண்டா. அல்லேலூயா. பிருத்திவி மறந்துட்டியா? 2012 செய்த ஊழியம் எல்லாரும் கேட்டாங்க, என்னப்பா இந்த ஊழியம் பெரிய பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப், தாம்பரம் சென்னை பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் சேர்ந்து நடத்துற இந்த கூடுகை இவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாங்களா? இல்ல, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்களுக்கு வாக்கு கொடுத்த தெய்வம் பெரியவர். அல்லேலூயா. எங்களை செய்ய சொல்லுவாரு, செய்வோம். ஆத்துமாக்கள் அழைத்து வருகிறது அவர்தான். ஆமென். பெரிய விளம்பரம்லாம் இருக்காது. 3000 பேருக்கு மேல நம்ம கடைசியா நடத்தி முடித்த கூடுகையில கடந்து வந்தாங்க. அதுல தேவனை அறியாத ஜனங்கள் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தி தேவனுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் கண்டு சென்றார்கள். இது கர்த்தர் செய்தது, அந்த உடன்படிக்கை செய்தது ஆண்டவர். அது கூட சாம்பிள் தானா? நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப சாம்பிள் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஸ்டில் வி ஆர் இன் சாம்பிள். ஆனா மெயின் பிக்சருக்குள்ள போலையா? இனிமே தான் 2025 இனிமே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போது. யாரெல்லாம் ஆவலா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அதெல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கிறேன்? எங்க வாழ்க்கையில உன் வாழ்க்கையை யோசிச்சு பார். நான் தேவதாஸ் அண்ணா, நான் சொல்ல உங்க வாழ்க்கையை ஒப்பிட்டு பாத்தீங்களா? ஃபாரின்ல இருந்தீங்க, ஐயோ என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, 3 முத்தான பிள்ளைங்களை கொடுத்தீங்க, என் மனைவி மாத்திரம் பார்க்குறாளே, வந்தீங்க படியா யோசிச்சு பாருங்கண்ணா. உண்மைதானே? ஆண்டவர் சொல்றாருன்னா, இதனால் வரணும் செஞ்ச நன்மையை குறித்து உங்கள் இல்லையே சந்தோஷப்பட்டாலும்
இதனால வரல செஞ்சது எல்லாமே மாதிரி தானா? ஆமென். இனிமே தான் உங்களுக்கு லைஃப்ல நீங்க எதிர்பார்த்துக்கிற காரியத்தை பயங்கரமான கிரியை செய்ய போகிறார். ஹalleluya. மகனே மகளே எல்லாம் கையை ஊத்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. 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 அவர் செஞ்ச சாம்பிளுக்கு இப்ப ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. என்னவா? நான் நிலையான காரியங்களை நான் செய்ய போகின்றேன். ஆமென். நான் அநேக காரியங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அது நிலையானதாய் நிற்கும்படியாய் நான் செய்ய போகிறேன். யாருக்கு செய்ய போறாரு? ஆமென். யாருக்கு செய்ய போறாரு? சொல்லுங்கக்கா. எனக்கு தான் செய்ய சொல்லுங்க. உரிமை கொண்டாடுங்க. இந்த வார்த்தை யாரு விடாத, உன்னோடு கூட இருந்து. அக்கா புரியுதா ஃபாத்திமா அக்கா? யாரோடும் இல்லை, உன்னோடு கூட இருந்து. சொல்லுங்க, என் கூட இருந்து. என் கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். புதிய காரியங்களை செய்ய ஆமென். போகிறார். யாரோடு கூட இருந்து? சத்தம் பத்தலங்க. என்னோடு கூட இருந்து. பாடலாமா அந்த பாட்டை? என்னோடு கூட இருந்து நீர் செய்திடும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். என்னோடு கூட இருந்து நீர் செய்திடும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. உன்னோடு கூட இருந்து கர்த்தர் செய்ய போகிற காரியம் பயங்கரம். இனிமே உன் வாழ்க்கையை பார்த்து அநேகர் சொல்ல போறாங்க ஆசம் என்று சொல்லி. வியக்கத்தக்க உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். மகனே மகளே, இது மனுஷனுடைய வார்த்தை நினைக்காத. இந்த வார்த்தை வரும்போதெல்லாம் எங்க வாழ்க்கையை மாற்றி அமைத்தது, மாற்றி சீரமைத்தது. இந்த ஊழியம் கர்த்தர் பல பரிமாணங்களை காண செய்தார். எங்க வாழ்க்கையில கர்த்தர் அநேகர் சொன்ன காரியம் இவங்க சீக்கிரமா தளத்தெறிக்க ஓடி மீண்டுமாக கர்த்தர் எங்கேருந்து புறப்பட சொன்னாரோ அதே இடத்துக்கு வந்துருவாங்கன்னு. 15 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த ஊர்ல கால் எடுத்து வைக்கல. ஏன்னா எங்களுடைய கானான் தேசம் இந்த தாம்பரம் தான். ஐயா, இந்த ஊர்ல தான் நாங்கள் மரிச்சாலும் அடக்கம் பண்ணப்படுவோம். ஏன்னா கர்த்தர் உண்டு பண்ண தேசம் இது எங்களுக்காக. இந்த தேசத்துல நாங்க அந்த வசனத்தின்படி வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். எங்களை வாழ வைக்கிறவர் பெரியவர். அவர் வாழ வைத்து கொண்டே இருக்கிறார். உன்னையும் வாழ வைக்க போகிறார். அவர் கொடுத்த வாக்க அவர் திருப்பி எடுத்துக்க மாட்டாரு. கொடுத்த வாக்க நிறைவேற்றும் அளவும் உங்க கூடயே இருந்து அவர் செயல்பட்டு கொண்டே இருப்பார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. வேதத்தில் அநேக உடன்படிக்கையை அநேக நபர்களோடு கர்த்தர் செய்தார். அதில் விசேஷமாய் ஒரு 5 உடன்படிக்கையை கர்த்தர் பேசி அந்த காரியத்தை நான் நிலையாய் இந்த நாளில் தீர்க்கதரிசனமாய் நீ உரைக்கும் பொழுது வந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில நிலையாய் செய்ய போகிறேன். என்னது? முதல் காரியம், ஆதியாகமம் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். ஏன் இந்த மனித குலத்தை உருவாக்குன? இந்த மனித குலத்தை முற்றிலுமா அழித்து விடலாம் என்று சொல்லி மனஸ்தாபப்படும் பொழுது அவருடைய கண் நோவா பக்கமாய் திரும்புகிறது. நோவா என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் உத்தமன். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு நீதிமான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையான கிரியைகளை செய்கிறவன். கர்த்தருடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கையில கர்த்தரோடு கூட நடக்கிற மனுஷன். அவன் பக்கமாகி அவன் கர்த்தருடைய கண்கள் திரும்புகிறது. உடனே சொல்றாரு, நோவா, நீனும் குடும்பமும் நீ அழகான ஒரு பேழையை கட்டி அதுக்குள்ள போயிரு. நான் அந்த பூமியை ஃபுல்லா அழிக்க போறேன் தண்ணியினால. சொன்னவர் செய்தார். பேழையை கட்டினார்கள் அந்த குடும்பங்கள். அவர், மனைவி, 3 மகன்கள், 3 மருமகள் எல்லாம் அந்த பேழைக்குள்ள காக்கப்பட்டாங்க. அதன் பிறகு மழை பொழிந்து நீரூற்றுகள் எழும்பி பூமியில் உள்ள சகல ஜீவன்களும் சகல மனித குலமும் அழிக்கப்பட்டது. மிகப்பெரிய அழிவு. நோவா அந்த மலைக்கு பிறகு நோவாவோடு கூட கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்றாரு. நோவா, இனி இந்த பூமியை தண்ணீரை கொண்டு அழிக்க நான் செயல்படுத்த மாட்டேன் என்று சொல்லி ஒரு வாக்கை கொடுக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம்
11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இனி மாம்சமாகிய எல்லாம் ஜல பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜல பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். இந்த வாக்கை கர்த்தர் சொல்லி சில வேளைகளில் இந்த நாளில் கடந்து வந்த பிள்ளைகள் மனிதர்கள் நிமித்தமோ சில பிசாசின் கிரியைகள் நிமித்தமோ இயற்கையின் மூலமாகவோ இல்லை அவர்கள் கடந்து போகிற வேலை செய்து கொண்டிருக்கிற நிறுவனங்கள் மூலியமாகவோ இல்லை என்று சொன்னால் என்னுடைய கோபாக்கினி நிமித்தம் அவர்கள் வாழ்க்கையில சில அழிவுகள் கடந்து வந்திருக்கலாம். இந்த நாளில் நான் மிகப்பெரிய உடன்படிக்கை பண்ணுகிறேன், இனி வரும் காலங்களில் என்னுடைய பிள்ளைகள் அழிவை காண மாட்டார்கள். அல்லேலூயா. அதை நிலையாய் நான் செயல்படுத்த போகிறேன். சில வேளைகளில் உயிர் சேதமா இருக்கலாம், பொருள் சேதமா இருக்கலாம், மனிதர்கள் நிமித்தம் உன்னுடைய உடல் உறுப்புகள் சேதப்பட்டிருக்கலாம். இன்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இனி நீ அழிவை காணாதிருப்பாய். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்கள. நோவாவோடு உடன்படிக்கை நான் உறுதிப்படுத்திய வண்ணமாய் இன்று இந்த ஸ்தலத்தில் இந்த வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுது யாரெல்லாம் நம்புகிறார்களோ சில வேளைகளில் அழிவின் பாதையில் அவர்கள் நடந்து வந்திருக்கலாம், அழிவை அவர்கள் கண்டிருக்கலாம், அழிவை அவர்கள் அனுபவித்திருக்கலாம். ஆனால் என்னுடைய வாக்குறுதி கடந்து வருகிறது மகளே மகனே. இந்த நாள் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அழிவை இனி நீ காணாதபடி. மேபி நேற்று தினம் கூட ஒரு அழிவின் பாதையில் நீ கடந்து போயிருக்கலாம், அந்த அழிவை நீ காணாதபடி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இனி நான் நோவாக்கு வாக்குறுதி கொடுத்து அழிவை காண மாட்டாய் என்று சொன்ன வண்ணமாய் இம்மட்டும் அந்த வாக்கை நான் காத்து வருவது போல ஓ வாழ்க்கையிலும் அந்த வாக்கை நிச்சயமாய் காத்துக் கொள்வேன், அதை நிறைவேற்றுவேன். யாரெல்லாம் நம்முடைய கையை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. இரண்டாவதாய் கர்த்தர் என்ன கவனம் கொடுக்கிறாரு? ஆபிரகாமோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செய்தார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல அப்பொழுது அவன் ஆபிராமா இருந்தான். அந்த 2வது வசனம் 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல முக்கியமாய் 3வது வசனம் சொல்கின்றது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் எப்படி இருக்குமா, உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப 2வது உடன்படிக்கை ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பண்றாரு. என்னவா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்ன யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆபிராமோட்ட முதல் சொல்ல பொழுது அவனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம யார் ஆசீர்வதிப்போம்? முதல்ல யாருக்கு ஒரு பெரிய வாக்க கொடுப்போம்? ஒரு வாலிபனுக்கு, ஒரு someone very young. ஆனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த மனுஷனுக்கு 75 வயசு, வயதும் இல்லை. அடுத்தது ஆசீர்வதிக்கும் பொழுது அவனை நீ இப்படி இருப்ப, நீ பெரிய ஜாதி ஆவன் என்று சொல்லும் பொழுது ஒரு குழந்தை கூட இல்லை பேர் சொல்லும்படியா. அப்ப அதுக்கு மேல அவங்க மனைவி பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பம் தரிக்கிறதுக்கு அந்த வயது சென்று போயிட்டாங்க. எல்லாமே என்னவா, சாராளுடைய கர்ப்பம் மரித்து போயிட்டு இருந்து வேதனை சொல்கின்றது, ரைட்டா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்க 2 பேர் நிமித்தம் தான் இந்த பூமியில இருக்கிற வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஏன் தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு? ஏன்னா அவங்களோட உடன்படிக்கை பண்ணின தெய்வம் தான் இந்த பூமியில இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்திற்கும் காரணம். அல்லேலூயா. இப்ப புரியுதா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பார்த்து சொல்றாரு, உன் நிமித்தம் தான் உன் கணவர் ஆசீர்வாதமாக இருப்பா, உன் நிமித்தம் தான் உன் மனைவி ஆசீர்வாதமாக இருப்பாங்க, உன் நிமித்தம் தான் யாரெல்லாம் உன்னை சார்ந்து இருக்கிறாங்களோ, சம்டைம்ஸ் அது ஒரு வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், wherever you are, because of you அந்த இடம் ஆசீர்வாதமாய் மாறும். அங்க இருக்கிற ஜனங்கள் ஜீவன் பெறுவார்கள், வாழ்வார்கள். because of you நீ போய் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த இடமே மாறும். ஹல்லேலூயா. ஏன்னா உன்னோடு உடன்படிக்கை செய்த தெய்வம் தான் இந்த பூமியிலே எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்று. ஆமென். அப்ப நீங்க சொல்லக்கூடாது என் நிமித்தமா ஆசீர்வாதம், உஷா ஓ நிமித்தம் தான் ஆசீர்வாதம். ஆமென். நானா? எஸ். கர்த்தர் சொல்றாரு, நான் ஆசீர்வாதமாய் மாறுகிறேன், நான் ஆசீர்வாதமாய் வாழ்றேன். ஆமென். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க?
அப்படியே கரங்களை உயர்த்துங்களேன். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க அறிக்கை செய்யுங்க. ஏன் நிமித்தம் இந்த பூமியில இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஏனென்றால் என்னோடு உடன்படிக்கை செய்த தெய்வம் ஆசீர்வாதத்தின் ஊற்று. ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. இத சும்மா நாங்க எழுதல, எங்க லைஃப்லயே அப்படிதான். ஆமென். நாங்க அநேக அழிவுகளை சந்திச்சிருக்கிறோம். பிசினஸ்ல பயங்கர அழிவுகள், ஏமாற்றங்கள், எல்லாம் முடிந்த சூழ்நிலை. ஆனா இந்த வாக்குறுதியை கர்த்தர் எங்களுக்கு அருளும் போது, இனி நீ அழிவை காண மாட்டாய் என்று சொல்லி 2010 வாக்குறுதி கொடுத்தவர் எங்க வாழ்க்கையில அழிவை இனி காணாதபடி கர்த்தர் எங்களை மகிழ்ச்சியின் பாதையில் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஐயா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஆண்டவர் அப்படியே ரீடைரக்ட் பண்ண போறாரு. எல்லாத்தையும் மாத்த போறாரு. எப்படி ரீரைட் செய்தாரோ, ஒரு நியூவான காரியத்தை செய்வேன்னு சொன்னாரோ, இந்த வருஷம் இந்த நாள் முதல் கொண்டு கர்த்தர் உன் வாழ்க்கையில் செயல்படுத்த போகிறார். எங்களை அநேகர் சபித்தவர்கள் உண்டு, ஆனால் கர்த்தர் இன்று எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். நாங்க எங்கெல்லாம் போய் சொல்றோமோ அந்த காரியம் பரலோகம் அங்கீகரிக்கிறது, அதை நிறைவேற்றுகிறது. ஏன்னா உன் கூட இருந்து கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். எஸ் லார்ட். என்னோடு கூட இருந்து என் கர்த்தர் செய்திடும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். மூன்றாவது ஆபிரகாம், நோவா, ஆபிரகாம், அடுத்து ஈசாக். ஈசாக்கிட்ட சொல்றாரு, வாக்கு கொடுக்குறாரு, இந்த பாருப்பா, நீ வித நான் 100 மடங்கு உனக்கு பலனை கொடுப்பேன். 30 அல்ல, 60 அல்ல, 100. ஆமென் சொல்லுங்கள. இன்னைக்கு உன் லைஃப்ல சில நேரத்தில் அநேக காரியங்கள், வியாபாரமா இருக்கலாம், வேலை ஸ்தலமா இருக்கலாம், உன் படிப்பின் காரியமா இருக்கலாம், ப்ராஜெக்டா இருக்கலாம், எல்லாமே எவ்வளவோ எஃபர்ட் எடுத்து செய்தும் அங்க போய் ஃப்ரூட்டை பார்க்கும் பொழுது 30 வரதே பெருசா இருக்கு, இல்ல 40 வரதே பெருசா இருக்கு, 60 வரதே பெருசா இருக்கு. நீ சோர்ந்து உட்கார்ந்துருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் ஈசாக்குக்கு வாக்கு கொடுத்தேன், ஒரு பஞ்ச காலம். அந்த பஞ்ச காலத்துல நான் அவனுடைய வயலை 100% ஆசீர்வதிச்சேன். ஐயா, இன்னைக்கு போற காலங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எங்க பார்த்தாலும் பஞ்சங்கள், கொடுமையான நாட்கள், உலக தலைவர்களுக்குள்ள ஈகோ ப்ராப்ளங்கள், இதெல்லாம் உண்டாகிற காலத்துல தான் நீ நான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த தேசம் இன்னொரு தேசத்தின் மீது வரி திணிப்பு, ஒரு பயங்கரமான ஒரு வார் நடந்து கொண்டிருக்கிறது. சில வேளைகளை நம்ம உலகத்தை குறித்து அறிவில்லாமல் இருந்து கொண்டிருக்கலாம். மிகப்பெரிய பஞ்ச காலத்துக்கு இந்த பூமி ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. ஆனால் பூமி ஆயத்தமாகலாம். உன்னோடு கூட கொடுக்கிற வாக்கு கொடுக்கிற தெய்வம் ஆசீர்வாதத்தின் ஊற்று சொல்லுகிறார். நீ எங்கெல்லாம் நிக்கிறியோ அந்த இடத்துல 100% ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீ கையிட்டு செய்கிற எந்த காரியமா இருக்கட்டும், நீ செய்ய போகிற வியாபாரமா இருக்கட்டும், செய்ய போகிற பிசினஸா இருக்கட்டும், செய்ய போகிற வேலையா இருக்கட்டும், நீ செய்ய போகிற படிக்க போகிற படிப்பா இருக்கட்டும், அதுல 100 மதிப்பெண்ணை 100% ஆசீர்வாதத்தை உன் குடும்பமும் நீனும் காண்பா என்று ஈசாக்குக்கு வாக்குரைத்தவர் இன்று உனக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் நிலையான காரியத்தை இது நாள் வரலும் நீ விதைச்சு 10, 20, 30 சில நேரத்துல அது கருகியும் போயிருக்கலாம், அழிந்தும் போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ செயல்படுத்த போகிற, நீ விதைக்கிற காரியத்தை எல்லாவற்றையும் நான் 100% விளைய செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. அது உன் வியாபாரமா இருக்கட்டும், உன்னுடைய குடும்ப சூழ்நிலையா இருக்கட்டும், எல்லாவற்றையும் கர்த்தர் தலைகீழாய் மாற்ற போகிறார். ஐயோ, வருமானம் இல்ல, நீ காத்திருக்கிறீல, இன்னைக்கு கர்த்தருடைய வாக்கு சொல்லுகிறது, ஈசாக்கின் தேவன் நான் உன்னுடைய தேவன். நான் உனக்கு சொல்லியபடியே உன்னை ஆசீர்வதிக்க இந்த இரவு உங்க மத்தியில கடந்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா. 22 வருஷம் என்னக்கா போராடினீங்கள, ஒவ்வொரு முறையும் நம்பிக்கையோடு ஓடி வருவீங்கல்ல. கணவன் ஐயோ புள்ள எது சொன்னாலும் ஓடி வந்தீங்க. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கையில் வந்து காமிக்கிறீங்க. மதிப்புக்குரிய நம்மளுடைய முதலமைச்சர் அவர் கையால்
உங்களுக்கு வர வேண்டியது வந்துருச்சு. அல்லேலூயா. ஆமென். அந்த மனுஷி இன்னசென்ட்டா தான் சாட்சி கொடுப்பாங்க. ஆமென். ஆனா இருதயத்துல இருந்து கொடுத்தாங்க. ஆமென். ரொம்ப யதார்த்தமா இன்னைக்கு வந்தேன், திடீர்னு அதுல வர பிட்டையும் போட்டுருவாங்க, என்னை அண்ணன்றுவாங்க. என்னக்கா நீங்க எனக்கு அக்கா தான், நான் உங்களுக்கு தம்பி தான். ஏன்னா அதை இந்த வேலையில் உறுதியாய் பேசுகிறேன். ஆமென். அவங்க மரியாதை நிமித்தம் அண்ணன் என்று சொன்னாலும் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். ஆமென். அந்த ஒரு மனுஷியை 22 வருஷம் கழிச்சு நன்மையை ருசி பார்க்க செய்தவர் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இனிமே எல்லாத்தையும் நீ நிலையா பெற்றுக்கொள்ள போகிற. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில 100% உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப முதல்ல ஆண்டவர் சொன்னாரு, எப்படிப்பட்ட உடன்படிக்கை செய்றாரா? இனி நீ அழிவை காணாதிருப்பாய். ஆமென். இரண்டாவது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். மூன்றாவது 100% ஆசீர்வாதம் பெறுவாய். 100% blessing உன் வாழ்க்கையில. நான்காவது சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடாதிருப்பார். ஆமென். சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடாதிருப்பார். இந்த வார்த்தை உங்களுக்கு நல்லா தெரியும். மூன்றாவது யாக்கோபு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 28வது அதிகாரத்துல 15வது வசனம் தொடங்கி ஆண்டவர் அவனோட பேசுறார். நிறைய காரியங்களை சொல்றார். சொல்லிட்டு கடைசி ஒரு லைன் சொல்றாரு, சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை எடுத்து வாசிக்கலாம். 28வது அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இதுக்கு அர்த்தம் என்ன? உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லைன்னா என்ன? நம்ம ஒரு பழைய பாட்டு பாடுவோம், எஃப் மேஜர் தாங்க. எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியாலுமை நான் துதிப்பேன். அதுல சரணம் பாடுவோம் தெரியுமா? ஆதியும் நீரே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சொன்னது செய்யறவாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னா, ஆதியிலும் நான் கைவிட்டதில்லை, அந்தமும் நீரே, கடைசி வரையிலும் அவனை கைவிட மாட்டேன். அப்ப இன்ப நேரத்தில், அப்புறம் என்ன, துன்ப வேளையில் என் மாறிடானே சார். அப்ப நான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய இன்பமான துன்பமான உன்னுடைய மேலான நேரத்திலும் துன்பமான கீழான நேரத்திலும் நீ அழுற நேரத்திலும் சந்தோஷமா இருக்கிற நேரத்திலும் உன்னுடைய பலவீனத்திலையும் உன்னுடைய சுகத்திலையும் எல்லாவற்றிலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் கூட இருந்து உன்னை கைவிடாம நான் நடத்துவேன். அந்த நேரத்திலையும் நான் உனக்கு கொடுத்த வார்த்தை அது வேலை செஞ்சுட்டே இருக்கும். அது இன்பமோ துன்பமோ அந்த வார்த்தை வேலை செய்து கொண்டே இருக்கும். இதுக்கு தான் அது அர்த்தம். என்னைக்குமே மறந்துடக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நாமம் உண்டு. என்ன நாமம்? பொய் உரையாத தேவன். ஆமென். ஆமென். பொய் உரையாத தெய்வம். யோவான் 15ல சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி. அப்ப நிறைய போலி வரும் நம்மளோட வாழ்க்கையில. ஏசாமி மாதிரியே இருக்கும், வாக்கு கொடுக்கிற மாதிரி இருக்கும், கிடையவே கிடையாது. இன்னைக்கு சரியான தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு பார்த்து சொன்னாரு, ஹே தம்பி, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எல்லா சூழ்நிலையிலும் என்னோட வார்த்தை நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா யாக்கோபோடு பேசும் பொழுது யாக்கோபு ஒரு தரிசனம் பார்க்கிறான். என்னவா? தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமா இருக்காங்க. அர்த்தம் என்னன்னா, அதே தரிசனத்தை இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க லைஃப்லயும் எப்போதெல்லாம் நீங்க கண்ணை மூடி படுக்கிறீங்களோ தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும் நீங்க கண்ணால பார்ப்பேன். என்னவா? நீங்க இருதயத்துல என்னெல்லாம் வேண்டுதல் வைக்கிறீங்களோ, ரைட்டா, அந்த தேவதூதர்கள் அப்படியே போஸ்ட்மேன் மேல மேல கொண்டு போவாங்க. ஆன்சரை எடுத்துட்டு திருப்பி வந்து உங்க கையில கொடுப்பாங்க. ஆமென். சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே. நீ அப்படியே பலவீனமா படுத்திருந்தா கூட ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல கூட வாக்க நிறைவேற்ற நான் கூட வருவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியாக கர்த்தர் அவருடைய தாசரோடு கூட பண்ணின உடன்படிக்கையை இன்று நிறைவேற்றுவேன் வாக்குறுதி கொடுத்தவர் கடைசியாக தாவீதோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு ஜாபை ஆண்டவர் சொல்றார், இனி நீ என் ஜனங்களை மேய்க்கணும், நீ ஆடை மேய்ச்சது போதும் அப்படின்னு சொல்லி அவருடைய தீர்க்கதரிசியை கொண்டு அவன் மேல எண்ணெயை ஊத்தி அபிஷேகம் பண்ணிடுறார். ஆனா அவன் ராஜாவா ஆகிறக்குள்ளேயும் அவனுடைய ஜீவனை எடுக்கும்படியா பயங்கரமான போராட்டங்கள். அவன் வாழ்க்கையில அவன் நம்பினவர்கள், தகப்பனாய் நினைத்தவர் கூட அவருக்கு விரோதமாய் எழும்பி நின்ற காலங்கள்.
இன்னைக்கு அதே போல உன் வாழ்க்கையில நீ சில இடத்தை அடையும்படியாய் வாக்குறுதி கொடுத்தவர்கள் மறந்து போய் அந்த வாக்குறுதியில் நிறைவேற்றாதபடி உன் காலை இழுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா அந்த யார் அவரு? யாரு? தாவீது. அவர் கால் இழுத்தவரு சவுல். அந்த சவுல் தான் சொல்றாரு, எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 24:20 சொல்லுகிறது, நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்று கர்த்தர் வாக்குறுதி கொடுக்கிறார். கடைசியாக ஆண்டவர் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கையின் வார்த்தை என்ன? நீ ராஜாவாய் இருப்பாய். அல்லேலூயா. நீ எங்க ராஜாவா இருக்கணும்? உன் வேலை ஸ்தலத்துல சில நேரத்துல சில பிரச்சனைகள் பிரதர், ஏஐன்னு சொல்றாங்க, எங்க லைஃப்ல இனி எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, எங்களுக்கு இத்தனை நாள் வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் வேலை செஞ்சுட்டேன், இனி இந்த நேரத்துல வேற எந்த ஜாப் போகுதுன்னு தெரியும். நோ, குழப்பம். இன்னைக்கு குழப்பமே வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ தான் அங்க ராஜாவா இருப்ப. ஐயோ வியாபாரம், நான் பழக்கடை ஆரம்பிச்சேன், பக்கத்துலயே ஒரு பழக்கடை ஆரம்பிச்சிருக்கிறான், இந்த பக்கம் ஒரு கார்பரேட் கம்பெனி வந்துட்டான், எங்க வாழ்க்கையில எல்லாம் ஒரே குழப்பம், என்ன செய்ய போறேன்? நோ. ஆண்டவர் சொல்றாரு, அந்த வியாபாரத்துல நீ தான் ராஜாவா இருப்ப. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயோ கிளாஸ்ல பாக்குறேன், இப்போ வந்த ப்ரொஃபஸருக்கு எனக்கு புரியவே இல்லை, நான் சொல்றது அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு, அவர் சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்குது, ஒரே குழப்பமா இருக்குது, என்ன லைஃப்னே தெரியல, ஏன் காலேஜ் சேர்ந்தனே தெரியல, இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல, எங்கேயாவது ஓடிடலாமா? இல்ல நீ அங்கே இரு, நீ தான் அங்க ராஜாவா இருப்ப. சத்தமா ஒரு ஆமென் சொல்ல. அல்லேலூயா. எங்கெல்லாம் நீ குழப்பம் அடையறியோ கவலைப்படாத, அந்த இடம் தான் உனக்கு. சத்தமா. ஐயோ இந்த குழப்பம் ஓடிடலாம் ஓடுறதுக்காக ஆண்டவரை அழைச்சிட்டு வரல. இன்னைக்கு உன்னை வாழ வைக்க கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். ஓ தலையை உயர்த்தும்படியாய் கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். உன்னை அநேக கண்கள் காணும்படி, உன்னை கேலி செய்தவர்கள் காணும்படி, உன்னை பழித்தவர்கள் காணும்படி கர்த்தர் உன் தலையை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிக்கதான் இந்த இரவு கர்த்தர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். அது ஓ வாழ்க்கையிலையும் பாப்ப, ஓ பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் பாப்ப, பிள்ளைகள் வாழ்க்கையிலும் காண்பாய். ஏன்னா வாக்குறுதி கொடுத்தவர் 7 தலைமுறைக்கும் கர்த்தர் வாக்குறுதியை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தெய்வமாய் நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். நான் நம்புறேன், என் வாழ்க்கை, என் பிள்ளை வாழ்க்கை, பிள்ளையோட பிள்ளை வாழ்க்கை, பிள்ளையோட பிள்ளை வாழ்க்கை, இப்படியா 7 தலைமுறைக்கும் இந்த வாக்கு தத்துவம் எங்க ஃபேமிலியை பின்தொடர போது, இந்த ஊழியத்தை பின்தொடர போது. யாரெல்லாம் அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ள போறீங்க சொல்லுங்க, எனக்கு இந்த வார்த்தை வந்திருக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை உண்டானது, என்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் உன் கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். இப்போ உள்ள சூழ்நிலையை பார்க்காத, இப்போ நெருக்கி இருக்கிற சூழ்நிலையை பார்க்காத, இன்னைக்கு கடந்து வந்த வார்த்தையை நம்பு. இந்த வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் ஆதி முதல் இருக்கிறவரும் ஆகிய கர்த்தர் உரைக்கிற வார்த்தை. மோசேயோடு பேசினவர் அவனுக்கு உரைத்த வாக்கை இன்று நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அப்ப விலையேற பெற்ற பாத்திரங்களாய் நீனும் நானும் இருக்கிறோம். அந்த விலையேற பெற்ற பாத்திரங்களாய் இருப்பது நிமித்தம் கர்த்தர் சொல்லுகிறார், உன் கூட இருந்துதான் நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. நீ ராஜாவாய் இருப்பாய், நீ ராஜாத்தியாய் இருப்பாய். அல்லேலூயா. சேர்ந்து பாடி இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளலாமா? சொன்னதை செய்யும் அளவும் ஒரு விஷயம் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் கைவிடவே மாட்டேன், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூலக்கல் நீரையா, நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூலக்கல் நீரையா. இது வானத்தின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல், இது வானத்தின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு, மேற்கு கிழக்கு
வடக்கு தெற்கு பரவுவாயில்லிரு பூமியில் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைக்கிறேன் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பூமியில் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைக்கிறேன் சொன்னதை செய்யும் அளவும் Yes, Lord. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன் பூமியில் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே பூமி வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன் நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம் நம்பினோரை என்றும் கைவிட நாமம் நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம் நம்பினோரை என்று கைவிட நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது